வணக்கம். இது போன்ற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுக்கு வேணுமா? இது எப்படி ஜெனரேட் பண்றது, எப்படி ஈஸியா கையாளுறது அப்படிங்கறத இந்த வீடியோ. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஜெனரேட் பண்றதுக்கு போட்டோஷாப் 7ல ஆக்சன்ட் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அது கிளிக் செஞ்சா போதும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நமக்கு கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன்ல நம்ம செய்யக்கூடிய வேலைகள். இது இருக்கிறதே லேட்டஸ்டான வெப்சைட். இது ஒரு வெப்சைட்ல தான் பண்ண போகிறோம். ஸோ அது நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே பெல் ஐக்கன் ஆல் பண்ணி வந்துக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோவை பயன்படுத்தி தான் நான் செஞ்சுருந்தேன் ஏற்கனவே. உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக மீண்டும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதில் கூகுள், இதில் நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணிக்கிறீங்க. MY மை பாஸ்போர்ட் பிக்சர் PIC கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. பிக்சர் இல்லை வரக்கூடிய ரிசல்ட்டில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கிறீங்க. மை பாஸ்போர்ட் PIC மை பாஸ்போர்ட் PIC.com இது ஒரு வெப்சைட். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இது வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் கிரியேட் மை பாஸ்போர்ட் PIC இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் ஆர் ட்ராக் அண்ட் ட்ராப் இமேஜ் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இல்லை சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இமேஜ் ஃபைல்ஸ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை ஆல் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். டிபால்ட்டாக இமேஜ் ஃபைல்ஸ்னு இருக்கும். இந்த இமேஜ் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜெனரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ஒயிட் ஆர் ப்ளூ இருந்தால் பார்த்துக்கிறேங்க, இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. நான் கூகுள் ஃபோட்டோஸோட கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் ரீமிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பின்னாடி பேக்ரவுண்டை நான் மாற்றி வச்சிருக்கிறேன். JPEG ஃபைல் ஃபார்மேட். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 560 x 1280. இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். அப்லோட் ஆகிடுச்சு. கீழே வாங்க, இமேஜ் சைஸ் ஸ்டாண்டர்ட் பாஸ்போர்ட் சைஸோட ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 35 x 45 mm இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட வேற இது இந்த ஆப்ஷன். இன்னும் கீழே வாங்க, உங்களுக்கு எப்படி போட்டோ மவுஸை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு திரும்ப ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த கீழே அடுத்ததான் பார்த்தீங்கன்னா A4 A5 4x6 inch நமக்கு A4ல போட்டுக்கிறோம். A4 தான் பெஸ்ட். A4 கிளிக் பண்ணிக்கிறீங்க. இந்த நம்பர் ஆஃப் போட்டோஸ் இருக்கு இல்லையா, இது ஹையஸ்ட் ரேஞ்ச் எவ்வளவுனா 30 போட்டோஸ் மட்டும் தான். நான் அப்டேட் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் இருக்கு. கீழே ஷோ லே அவுட் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே லே அவுட் காட்டிக்கிறோம். ஷோ லே அவுட் வந்துடுச்சு. இவ்வளவுதான்.
இதை வந்து பிரிண்ட் அவுட் அதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே டவுன்லோட் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா மூன்றாவதாக ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, வந்துருச்சு. ஒரு வரிசைக்கு 5 போட்டோ இருக்கும், மொத்தம் 6 வரிசைகள் இருக்கும். அவ்வளவுதான். இதுல நீங்க டவுன்லோட் பண்றதா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போறேன் அப்படின்னா அந்த பிரிண்ட் பட்டன் வந்து கொடுத்துக்கிறங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வகையில் வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு இது வேண்டியது தான், அதிகபட்சம் இது வேண்டியது கிடையாது. டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து என்ன வந்து இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால என்ன பிரிண்டர் டைப் வச்சுக்கலாம், அந்த பிரிண்டர் டைப் மூலம் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது வந்து பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது. நீங்கள் வேறு ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். எப்படி மாற்றோம்னா பிடிஎஃப் டு இமேஜ், ஜேபிஇஜி, பிடிஎஃப் டு ஜேபிஇஜி, பிடிஎஃப் டு ஜேபிஜி, பிடிஎஃப் டு பிஎன்ஜி, பிடிஎஃப் டு எஃப்பி, இப்படி பல டைப்பில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து பிடிஎஃப் டு பிஎன்ஜின்னு கொடுத்துக்கிறேன். பிடிஎஃப் டு பிஎன்ஜின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பிடிஎஃப் டு பிஎன்ஜின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பல வகையான வெப்சைட் இருக்கும். மதிய வருஷமாக உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜேபிஜியா அல்லது ஜேபிஇஜியா பிஎன்ஜியா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் ப்ராசஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.